மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து குழப்பத்தில் இருக்காங்க. எந்தனால அப்படின்னா, பத்திரம் மட்டும் இருந்தால் மட்டும் சொத்து நம்ம பேருக்கு வந்துடாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ எல்லா சொத்துமே வந்து விஜய் மேலே தான் இருக்குது, தான் மேலே இல்லை அப்படின்ற பயம் வந்து ராஜேஸ்வரிக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் வக்கீல் வந்து ஒரு ஐடியாவும் கொடுக்குறாங்க. விஜய் வந்து பணம் வந்து கேட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் அந்த பணத்தை கொடுங்க, அதுக்கு பதிலாக நீ எனக்கு வந்து சைன் பண்ணி கொடு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுன்னு சொல்லி நீங்கள் பேசுங்க, டீலிங் பேசுங்க அப்படின்னு வந்து சூப்பரான ஐடியா வந்து வக்கீல் வந்து கொடுத்துருக்காரு. நம்ம கூட இந்த மாதிரி யோசிக்கல. ஏன் ஈவன் ராஜேஸ்வரி கூட இந்த ஒரு ஐடியா வந்து தோணலை. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஏமாற்றணும், எப்படி வந்து அவங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுன்னு இருந்தாங்களே தவிர, எப்படி இந்த ஒரு ஐடியா வந்து வரவே இல்லை. ராஜேஸ்வரிக்கு நல்ல ஐடியா தான் இது, நமக்கு பணம் 10 லட்சம் தானே, போனால் போயிட்டு போகுது, அந்த பணத்தை கொடுத்து நம்ம வந்து எப்படியாவது வந்து சைன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து ராஜேஸ்வரி இருக்காங்க. இப்போ வந்து விஜய்க்கு தெரிஞ்சால் இது ஒத்துப்பாரா அப்படின்றது தான் என்னோடய கொஷின். ஏன்னா வந்து பணம் தேவை இருக்குது, அதுவும் மல்லியோட அண்ணாக்கு அப்படின்றபோது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து பணத்தை வாங்கிட்டு சைன் பண்ணி விட்டுருவார். பட் ஆனால் ராஜேஸ்வரி முழுசாக உண்மையை சொல்லுவாளா, சொத்தெல்லாம் உன் பேரில் தான் இருக்குது, ஸோ என் பேருக்கு சொத்து வேணும், அதனால் வந்து நீ சைன் பண்ணி கொடு, அதுக்கு நான் 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லுவாளா அப்படின்றது தான் என்னோடய கொஷின். ஏன்னா கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டேன். இப்படி வந்து சொன்னால் வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து சைன் பண்ணுறது கஷ்டம்தான், பண்ணாலையும் பண்ணுறவர். 2 விதமாக யோசிக்கலாம். ஏன்னா வந்து வெறும் 10 லட்சத்துக்காக வந்து ஒத்துப்பாரா, இல்லை வந்து இன்னும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுமா ஹாஸ்பிட்டல் செலவில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் தான் பல்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம சைன் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து ராஜேஸ்வரி இருக்காங்க. இதுக்கு வந்து வக்கீல் வந்து எப்படி இந்த வக்கீல் வந்து இப்படி யோசிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி யோசிக்கிறவர் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து திரும்ப விஜய்க்கே வந்து பண்ணி விட்டால் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள். இப்போ இங்கே என்ன மல்லி வீட்டில் நடக்குது அப்படின்னா, மல்லி வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. ஏன்னா வந்து இன்றைக்கும் விஜய் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபோன் பண்ணியும் கேட்கவும் இல்லை, வரீங்களா இல்லையா அப்படின்னு கூட. ஆனால் வந்து சர்ப்ரைஸாக வந்து விஜய் வந்து நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே அவங்க அப்படியே நின்ன இடத்துல இருந்து காற்றுல பறந்துட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க மல்லி இருந்துட்டு. விஜய் வந்து வந்ததும் வந்து எனக்கு என்ன மல்லி சாப்பாடு செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை தூக்கிட்டு ரூமை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறாரு. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவங்க மல்லியோட முகத்தில் மட்டும் சந்தோஷம் இல்லை, பார்க்குற நம்ம எல்லாரோட முகத்துலேயும் வந்து அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. இப்படி இருக்கிறம்போது ஏன் வந்து மல்லியும் விஜயும் வந்து பிரித்தே காட்டிகிட்டு இருக்காங்க, எப்போ பாரு அழுகிற சீனே வைக்கிறாங்க மல்லிக்கு, இல்லைனா ஃபீல் பண்ணுற சீனே வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. இப்படி பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம பார்க்குற நமக்கே வந்து அவ்வளோ ஒரு புன்னகையோடு பார்த்துட்ருக்கோம். விஜய் வந்து இப்போ சாப்பாடு கேட்குறாரு, ஆனால் வந்து மல்லி செய்யலை. ஏன்னா வந்து விஜய் வர்றது வந்து தெரியாததுனால அமைதியாக இருக்காங்க. மல்லி இருந்துட்டு நான் எதுவும் செய்யலைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. விஜய் வந்துட்டு நீ எனக்கு செய்யலைல்ல, சாப்பாடு செஞ்சு வைக்கலல்ல, அதனால நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மல்லியும் இருந்துட்டு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லுங்கள், சரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நான் சாப்பாடு செஞ்சு நீ சாப்பிட்ணும், அதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையோடு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. மல்லிக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது. மல்லிக்கு இதை கேட்டு சிரிக்கிறதா இல்லை காற்றுல பறக்கிறதா அப்படின்னு தெரியல, அவ்வளோ ஒரு புன்னகையாக இருக்காங்க மல்லியை இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. இவ்வளோ நாள் அழுந்ததுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அவ்வளோ அக்கறையோடு வந்து விஜய் பார்த்துக்கிறாரு. இதே மாதிரி டெய்லி இருந்தால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிங்க, நமக்குமே நல்லாயிருக்கும். மல்லி வந்து எவ்வளவோ வந்து பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஒன்றா விஜய் கூட இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து மல்லியை திரும்பவும் வந்து தூக்கி உட்கார வச்சு நீ வெயிட் பண்ணி நீ அமைதியாக உட்காந்துட்டு பாரு, நான் செய்கிற சாப்பாடு முழுசாகவே நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சிட்ருக்காரு. மல்லி அதை பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. ரொம்பவே மல்லி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் வந்து எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல, எவ்வளோ நாளைக்குன்றதோட எவ்வளோ நேரம் வந்து நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே ஏதாவது செஞ்சிட்ருக்கும் போதே வந்து அந்த ரேணுகா வந்து அங்கே ஏதாவது ஆமாம் அங்கே போயிட்டான் விஜய், அங்கே போயிட்டுருக்கான், இவங்களை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி திரும்ப கால் வந்து விஜய் ஓடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா மொத்த பிளானும் ஃப்ளாப் ஆகிடும். விஜய் திரும்ப வந்து அங்கே ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுவார். திரும்ப என்ன மல்லி வந்து எப்பயும் போல் தனியாக விட்டுட்டு போயிடுவார் அள வச்சுட்டு. இப்போ மல்லி வந்து பின்னாடிக்கு எதை வேணால் நடந்துட்டு போகுது. இப்போதைக்கு வந்து மல்லி வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி இருக்கிற ஒரு கப்பலை வந்து இவ பிரித்து நம்ம எடுத்துக்கணும் அந்த லைஃப்பை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னா, விஜய் வந்து இந்த அளவுக்கு பார்த்துட்டா எந்த பொண்ணுக்கு ஆசை வராது அப்படின்றது தான்.
எவ்வளோ அக்கறையோட எவ்வளோ பாசத்தோடு பார்த்துக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு வந்து மல்லி மேலே விஜய் மேலே வந்து ஆசைப்படுறா அப்படின்ற போது நமக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றா. ஆனால் ரேணுகா பண்ணுறது தப்பு. பட் எல்லாருக்கும் வந்து விஜய் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து விஜய் வந்து அங்கேயே இருப்பாரா, இல்லை இந்த ரேணுகா ஏதாவது பிளான் பண்ணி வர வச்சிருவாளான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் மல்லி கூடயே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.